வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம். பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு. இந்த உப்பு நம்ம மஞ்சத்தூளில் சேர்க்குறதுக்கு, இது செஞ்சு முடித்த பிறகு அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு. தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இப்படி ஒரு டூல்ஸ் ஒன்று தேவைப்படுது. இந்த டூல்ஸ் எங்கேயாவது நீங்கள் கிடச்ச இடத்துல வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை இப்படி இருக்கும். இதில் நம்ம பொட்டேட்டோவை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு இதில் நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். கையில் உங்களுக்கு பட்டுற போது நல்லா இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வரணும். பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இந்த டூல்ஸை இதில் இன்சர்ட் பண்ணணும். இது லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி இது லாஸ்ட் வரைக்கும் இது இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம டூல்ஸை இப்படி செஞ்சுட்டு இப்போ பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பீச்சுக்கெல்லாம் போனோம்னா நம்ம இது வாங்கி சாப்பிடாமல் வர மாட்டோம். அது எப்படி நம்ம வீட்டிலையே செய்யலான்னா அதுக்கு தகுந்த டூல்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. இந்த டூல்ஸ் கிடச்சிது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இதை ரொட்டேட் பண்ணணும்னா நமக்கு அழகான ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கிடைக்கும். லாஸ்ட்டில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கையை பிடிச்சிரும். உங்களுக்கு அதில் பிளேடு இருக்குது. இதை பாருங்கள், கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா கூட அதோட நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை பாருங்கள், அவ்வளோதான். உங்கள்கிட்ட ஒரு நைஃப் இருந்ததுன்னா இதை நீங்கள் இப்படி தள்ளி விட்டுட்டு இதை மட்டும் நீங்கள் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணிடுவோம். இப்போது இந்த மாதிரி வரும். இந்த டூல்ஸால் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அழகாக நமக்கு ஸ்ப்ரிங் கிடைக்கும். அடுத்த செகண்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு கொஞ்சமாக இந்த தண்ணியில் சேர்த்துட்டு கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம உடனே இதில் போட்டு நல்லா நீங்கள் ரன்னிங் வாட்டரில் இதை பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. ரன்னிங் வாட்டரில் இதை நீங்கள் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணியில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம இப்படி இதில் இருக்க தண்ணியை ட்ரைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷமாக இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்ப்ரிங் இப்படி நல்லா காஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். கடலை மாவு ஒரு 2 ஸ்பூனு. இந்த மாவுக்கு தகுந்த உப்பு, அவ்வளோதான். மீதி இதில் எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு. கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுடலாம். எல்லா இடமும் ஈவனாக படுற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பொடியை நம்ம கைகளால் லம்ஸ்லாம் இல்லாமல் எல்லா இடமும் படுற மாதிரி இதை நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் இதுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு இந்த மாடலில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக முறுமுறுன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாச்சு. ஒரு 1/4 லிட்டர் ஆயில் அதில் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதை பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. அப்படியே நம்ம லைட்டாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட பார்த்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போயே நல்லா சூப்பராக வருது பாருங்கள். அதை அப்படியே விட்டுடலாம். இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இடம் இருக்கிறதுனால நம்ம இன்னொன்று போடலாம். மொத்தமாக தூக்கி போட்டுறக்கூடாது, ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க. பாருங்கள், பார்க்கும்போதே அழகாக இருக்குது. வீட்டிலையே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக வருது பாருங்கள்.
கொஞ்சம் கருவேப்பிலையை, அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆயிலில் நல்லா உங்களுக்கு ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு அந்த பாருங்கள், நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் கூட அந்த ஆயிலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் இல்லாத அந்த கொத்தமல்லியும் போட்டு இதில் பொரிச்சு பாருங்கள். நான் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி பண்ணி விட்டுடலாம் பாருங்கள். நம்மளுடைய ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஆல்.